ராமாயணத்தில் கும்பகர்ணனும் மகாபாரதத்தில் கர்ணனும் செஞ்சோற்று கடன் தீர்க்கணுங்கிறதுக்காகவே அதர்மம்னு தெரிஞ்சும் அதுக்கு துணை நின்றவங்க. தம்பி கும்பகர்ணன் போருக்கு போயிருக்கிறான், கண்டிப்பாக வெற்றியோடு வருவான்கிற எண்ணத்தோட ராவணன் ஒரு அரக்கனை கூப்பிட்டான். நீ மாயா ஜனகன் மாதிரியே ஒன்ற உருவத்தை மாற்றிட்டு சீதை இடத்துல போய் பேசி அவளுடைய மனசை மாற்றுன்னா. அசோகவனத்தில் சீதாதேவியினுடைய அப்பா ஜனக மகாராஜா மாதிரி போய் நிற்கிறான்னு அரக்கன். சீதாதேவிக்கு சந்தேகம், கல்யாணம் பண்ணி கொடுத்து இத்தனை காலத்தில் ஒரு முறை கூட அயோத்திக்கு வந்ததில்லை எங்கள் அப்பா, அவர் எப்படி இலங்கைக்கு வருவார், என்னமோ தப்பா தெரியுதேன்னு நினச்சா ராவணன் கண் காட்டுறான், பேசுகிறான்னு. அந்த மாயா ஜனகன் சொன்னா, அம்மா ஜானகி, நீ ஒரு மகாலட்சுமிங்கிறத மறந்துட்டியா? லக்ஷ்மி எல்லா இடத்துலையும் இருப்பாளே, உனக்கு என்ன சங்கடம்? அது ராமனாக இருந்தாலும் ராவணனாக இருந்தாலும் நீ எதுக்கு கவலைப்படுறன்னு கேட்டான். இப்போ வந்திருக்கிறவன் ஒரு அரக்கன், எங்கள் அப்பா இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு பிராட்டிக்கு. கோபத்தோட பேசினாங்க பிராட்டி, தேவர்கள் உண்ணக்கூடிய அமுதத்தை ஒரு நாய் சாப்பிட்றதுக்கு நினைக்கலாமா? இங்கே பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ராவணன் காதில் வேகமாக ஒரு அரக்கன் வந்து ஒரு செய்தியை சொன்னான். அதை கேட்டதை ராவணன் உடைவாள் எடுத்து ஒரே வெட்டுனான் அந்த அரக்கனை. அப்படி என்ன செய்தின்னா, கும்பகர்ணன் மாண்டு போனான்கிற செய்தி வந்தது. அதை கேட்டு ஓன்னு அலறி அழுகிறான் ராவணன். இந்த ராவணங்கிறதுக்கே அர்த்தம் வந்து ஓயாமல் அழுகக்கூடியவன்னு சொல்லி அவனுக்கு வெச்ச பேர் தசகிரீவனாக இருந்தாலும் கைலை மலைக்கடியில் சிக்கிட்டு பலகாலம் அழுதவுங்கிறனால அவனுக்கு ராவணன்கிற பேர் வந்தது. இவனுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுங்கிறது காரணம் என்னங்கிறது இப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது. அப்படி அழுகிறான். அண்டத்தளவும் இணைய பகிர்ந்தழைத்து பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். எல்லாத்தையும் அள வைக்கக்கூடிய ராவணன் அவன் இப்ப அழுகிறானேன்னு சொல்லி பிராட்டி ஏளனமா சிரிக்கலையா, மனசுக்குள்ள மட்டும் சந்தோஷப்பட்டாங்களாம். கெண்டை தடங்கன்னால் உள்ளே கிளுகிழுத்தால். கும்பகர்ணம் போயிட்டான்னு செய்தி வந்து அடுத்த 10வது நிமிஷத்துல இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ராவணனுக்கு. அதிகாயன் மாண்டான்னு. இவன் யாருன்னா ராவணனுடைய இன்னொரு மனைவி, அவ வந்து தானியமாலைன்னு பேரு. அவளுடைய மகன் இவன். தானியமாலை வந்து கதறி அழுகிறா. ஏற்கனவே அக்ககுமாரன் இறந்து போனா, இப்ப அதிகாயன் இறந்து போனா. ஐயா, உன்ற ஆசையால எத்தனை வாழ வேண்டிய இளம் தளிர்கள் எல்லாம் ஆண்டு போகுதே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதான்னு கேட்டழுகிறா. அக்கன் உளந்தான் அதிகாயன் பட்டான் மிக்க துரத்துளார் எல்லோரும் வீடினார் மக்கள் இனி என்று உள்ளார் மண்டோதரி மகனை தவறுன்னு அழுகிறா. நீ ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு எத்தனை பேத்த அழிக்கிற, மண்டோதரி மகனையாவது உயிரோட விடமாட்டையான்னு கேட்கிறா. அடுத்த நாளே அந்த இந்திரஜித்து போருக்கு புறப்பட்டு வர்றான். நாகபாசத்தை எடுத்து வீசினா ராமபெருமான் உட்பட அத்தனை பேரும் மயங்கி விழுந்தாங்க. தேவர்கள் எல்லாம் கருட பகவானை துதி செய்கிறாங்க. இந்த சமயத்துக்காகத்தான் கருடாழ்வாரும் காத்துட்டு இருக்கிறார். ராம கைங்கரியத்துக்காக சங்கு சத்ருக்கணனாக போச்சு, சக்கரம் பரதனாக போச்சு, ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக வந்தா, ஸ்ரீ மகாலட்சுமி சீதையாக வந்தாங்க. இத்தனை பேர் போனாங்களே, நான் மட்டும் தனியா வைகுந்தத்தில் உட்கார்ந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டு இருந்த கருடாழ்வாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நானும் ராம கைங்கரியத்தில் ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு வேகமா தன்னுடைய சிறகுகளை அடிச்சிட்டு வந்தார். மயக்கத்தில் இருந்த நாகபாசத்தால கட்டுண்ட எல்லோரும் கருடனுடைய சிறகனுடைய காற்று பட்டதையுமே இந்த நாகபாசமானது விலகி எல்லாரும் உயிர்ப்பித்து எழுந்தாங்க. போர்ல எதிரிகளை வீழ்த்தணும்னு சொன்னா ஒன்னு அவங்களுடைய உடல் வலிமையை வற்ற செய்யணும், இன்னொன்னு மன உறுதியை குலைக்கணும். இந்த ரெண்டையும் ஒரே சமயத்தில் செய்யறான் இந்திரஜித்து. லக்ஷ்மணன் கூட யுத்தம் செய்துட்டு இருக்கும் போது சொன்னா, ஏ லக்ஷ்மணா, உன்னுடைய அண்ணன் பரதனை கொள்றதுக்கு அயோத்திக்கெல்லாம் ஆள் போயாச்சு, ரொம்ப சீக்கிரம் தகவல் வரும்னா. இப்ப சிரிச்சா லக்ஷ்மணன், நானாவது உங்களோட இத்தனை நேரம் சண்டை போட்டு இருக்கிறேன், பரதனிடத்துல நீ சிக்கினா ஒரே சனத்தில் உன்னுடைய வேலையை முடிச்சிருவான்னா. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி என்னுடைய அண்ணன் பரதன்னா. எங்கே பரதனுக்கு ஆபத்துன்னு சொன்னா லக்ஷ்மணன் நடுங்கிடுவான்னு நினைச்சா அது நடக்கல. அடுத்தது அனுமனுக்கு பயங்காட்டுறான் இந்திரஜித்து. ஒரு அரக்கனை கூப்பிட்டான், நீ சீதையாக மாறுன்னா. அந்த மாயா சீதையை கொண்டு போய் அனுமன் முன்னாடி நிறுத்தி, இப்ப இவளை என்ன செய்ய போறோம் பாருன்னு உடைவாள் எடுத்து வெட்ட போனா ஆஞ்சநேயர் ஐயோன்னு பதறிட்டார். அந்த மாயா சீதையினுடைய தலையை ஒரே சீவுனா. இந்த கோர காட்சியை பார்க்கறக்கா நான் இத்தனை பாடுபட்டேன், எல்லாம் வீணா போச்சேன்னு அழுதுட்டு வேகமா ராமபிரபுன்னு ஓடுறார். இந்த செய்தியை கேட்டு எம்பெருமானுக்கும் இளைய பெருமாளுக்கும் தாங்க முடியாத வேதனை. எல்லாம் துடிச்சிட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இதில் என்னமோ தப்பு இருக்குதேன்னு தோணுச்சு. அவர் தான் விபீஷண ஆழ்வார். இது ஒருவேளை அரக்கர்களுடைய மாயையாக இருக்கலாம், நான் போய் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி இந்த விபீஷணன் வண்டாக மாறி வேகமா அசோகவனத்துக்கு போய் பார்க்கிறார். அங்க சீதை பத்திரமா இருக்கிறாங்க. நிம்மதியோட திரும்பி வந்து சொல்றார். இது கேட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு இதுக்கு அப்புறம் தான் உசுரே வந்தது. இப்ப இந்திரஜித்து பார்த்தான், நம்மளுடைய எல்லா மாய வேலைகளும் வீணா போச்சேன்னு நினைச்சவன் கையில் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் கடைசி அஸ்திரம், அதை எடுத்து வீசலாம்னு வீசினா உலகையே அழிக்கக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரம்ங்கிறது வானரப்படையை மட்டுமல்ல தன்னுடைய சொந்த படை வீரர்களையும் கொன்றது. ஸ்ரீராமர் உட்பட எல்லாரும் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பலியாயிட்டாங்க. இந்த நேரத்தில் ரொம்ப வெற்றி கழிப்போட மொத்த பேரும் செத்தாங்கிற தகவலோட ராவணனை போய் சந்திக்கிறான் இந்திரஜித்து. பெரிய சந்தோஷமாச்சு ராவணனுக்கு. இப்ப அசோகவனத்திலிருந்து ஆட்களை
ஆண்களை வர சொன்னான். ராமன் லக்ஷ்மணன் உள்பட வந்திருக்கக்கூடிய வானரப்படை வீரர்கள் மொத்தமும் செத்தாங்கிறத கண்ணில் பார்க்கணும் சீதா தேவி. அதனால புஷ்பக விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் அதையெல்லாம் காட்டிட்டு வாங்கன்னா. இதை கண்ணில் பார்த்த பிராட்டியால தாங்க முடியல. என்னால் இவ்வளவு பெரிய அழிவு வந்துருச்சா, எம்பெருமானே போயிட்டாரா, இனி நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும், தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதுன்னு முடிவு பண்ணாங்க பாருங்க. அந்த நேரத்தில் திருசடை சொன்னா, தேவி அவசரப்பட வேண்டாம், இந்த புஷ்பக விமானம்ங்கிறது ஒரு தெய்வாம்சம் பொருந்தின விமானம், இது அமங்கலிகளை ஒரு நாளும் சுமக்காது, அதனாலே நிச்சயம் ராமபிரான் உயிரோட தான் இருக்கணும், இது ஏதோ அரக்கர்களினுடைய மாயமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. இதை கேட்டு ஒரு சின்ன நிம்மதி வந்தது சீதா தேவிக்கு. அந்த சமயத்தில் மயக்கத்தில் இருந்த ஜாம்பவான் மெல்ல எந்திரிச்சு வந்து அனுமனை பார்க்கிறார். எந்த திவ்யாஸ்திரங்களாலையும் அனுமனை அழிக்க முடியாது, சீதா தேவி சிரஞ்சீவியாக இருன்னு ஆசீர்வாதம் பெற பண்ணியிருக்கிறாங்க. இப்ப மெல்ல அனுமன் எந்திரிச்சார். ஆஞ்சநேயா, நம்ம இத்தனை பேர்த்தையும் உயிர்ப்பிக்கணும், அதனால சில அற்புதமான மூலிகைகளை பத்தி சொல்றேன், அதையெல்லாம் போய் நீ எடுத்துட்டு வான்னு சொல்லி விசல்யகரணி, சந்தானகரணி, சஞ்சீவிகரணி, சாவரண்யகரணின்னு சொல்லி இந்த 4 மூலிகைகளும் உடல்ல தேய்த்திருக்கக்கூடிய அம்புகளை தானாக நீக்கக்கூடிய தன்மையுடையது, அருந்து போன உறுப்புகளை எல்லாம் ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது, போன உசுரையே திருப்பி கொண்டு வரக்கூடியது சஞ்சீவி மூலிகை, அது மாதிரி வடுக்கள் இருந்ததுனால் அதை நீக்கக்கூடியது சாவரண்ய மூலிகைன்னு சொல்லி அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அடையாளத்தையும் சொல்லி அனுப்பிச்சு விட்டார் ஆஞ்சநேயரை. ஆஞ்சநேயர் வேகமா போய் பார்க்கிறார். இமயமலை சாரல் இருக்கக்கூடிய இந்த சஞ்சீவி பர்வதத்தில் ஜாம்பவான் சொல்லிவிட்ட மூலிகைகள் எதுன்னு அனுமனுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணார், அந்த சஞ்சீவி பர்வதத்தையே தூக்கிட்டு வேகமா பறந்து வர்றார். அந்த மூலிகை காத்துப்பட்டதையுமே மாண்டவர்கள் எல்லாம் மீண்டாங்க, பேரானந்தப்பட்டான் எம்பெருமான். இப்ப ஆஞ்சநேயனை வணங்கினானா ராமச்சந்திரமூர்த்தி. ஏ வாயு புத்திரனே, இதுவரைக்கும் தசரதனுடைய குமாரர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஆண்டு போயிட்டாங்க, இப்ப இருக்கிறது உன்னுடைய புதல்வர்கள்னு சொல்லி வணங்கினாரா. முன்னின் தோன்றிய முறையின் நீங்களாது எண்ணின் தோன்றிய துயரின் ஈறு சேர் மண்ணில் தோன்றினோம் முன்னம் மடிந்துளோம் நின்னில் தோன்றினோம் நெறியில் தோன்றினாய். இப்போ இந்திரஜித்து தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா திவ்யாஸ்திரங்களும் முடிஞ்சு போச்சு, இனி புதுசா ஏதாவது வேணும்னு சொல்லி யாகம் செய்ய போறான். நிகும்பலைங்கிற இடத்துல போய் பெரிய யாகத்தை செய்து சகல விதமான சக்திகளையும் அடையிறதுன்ட்டு போனா இந்த செய்தியை தெரிஞ்சிட்ட விபீஷணன் வேகமா லக்ஷ்மணனையும் அனுமனையும் அங்க போக சொல்றார். அங்க போய் அவன் நடக்க இருக்கிற வேள்வியை தடுத்து நிறுத்தினாங்க. தன்னிடமிருந்த எல்லா சக்திகளையும் இழந்த இந்திரஜித்து இவங்க 2 பேர்த்தையும் எதிர்க்க முடியாம மறைஞ்சு வான்வெளியாக ராவணனை போய் பார்க்கிறான். அப்பா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த லக்ஷ்மணன் இருக்கிறானே, அவன் கையில் இருக்கக்கூடிய வில்லுங்கிறது 3 உலகையுமே வெல்லக்கூடியது. உலகையே படைத்த பிரம்மனுடைய திவ்யாஸ்திரமான பிரம்மாஸ்திரமே இந்த லக்ஷ்மணனை வலம் வந்து போகுதுன்னா நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியலையே. நிலம் செய்து விசும்பும் செய்து நெடிய மால்படை நின்றானை வலம் செய்து போகின்றது என்றால் மற்றினி வலியதுண்டோ, குலம் செய்த பாவத்தாலே கொடும்பகை தேடிக்கொண்டாய், சலம் செய்யும் உலகம் 3 இலக்குவன் முடிப்பான் என்றான். அப்பா, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், தயவு செய்து இந்த சீதையை விட்டு விடுங்கள்னா. கோபம் வந்தது இப்ப இந்திரஜித்து மேல ராவணனுக்கு. கடகடான்னு சிரிக்கிறான். டே, நீ எல்லாம் என்ற மகனாடான்னு கேட்கிறான். இதை கேட்ட இந்திரஜித்து சொன்னா, அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான் அச்சீதை வாழ் விடுதியாயின் அனைவரும் சீற்றம் தீர்வர் போதலம் புரிவர் செய்த தீமையும் பொறுப்பர் உன்மேல் காதலால் உரைத்தேன் என்றார் உலகலாம் கலக்கி வென்றான். டேய், உன்னையெல்லாம் நம்பியாடா நான் இத்தனை நாள் இருந்தேன், என்னையே நோக்கியான் நெடும்பகை தேடிக்கொண்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போடான்னா. இப்ப போருக்கு போனா இந்திரஜித்து இளைய பெருமாள் ஒரு பானத்தை எடுத்தார். என்னுடைய ராமன் சத்தியசந்தன்கிறது உண்மையானால், சத்தியமூர்த்தி தான் ராமனாக வந்திருக்கிறான்ங்கிறது உண்மையானால் இந்த பானமானது இந்த இந்திரஜித்தை கொல்லட்டும்னு அனுப்புறார். போன பானமானது அந்த இந்திரஜித்தினுடைய சிரசை அறுத்து தள்ளியது. மகன் போயிட்டான்கிற செய்தி கேட்டு மாளாத துயரத்தில் மண்டோதரி வந்து கதறி அழுகிறாங்க. இந்த சீதையை அமுதுன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தார், அந்த நஞ்சானது எல்லோரையும் கொன்றது, நாளைக்கு உங்க அப்பா இதே மாதிரி கிடக்க போறாரேன்னு அழுகிறார். அஞ்சினேன் அஞ்சினேன் சீதை என்ற அமுதால் செய்த நஞ்சால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையனன்றோ. இப்ப எல்லாம் போச்சு, தனியாளாக போய் கடைசி நாள் நிற்கிறார் ராவணன். இப்ப விபீஷணன் மேல பயங்கரமான கோபம் வந்தது ராவணனுக்கு. இத்தனை அழிவுக்கும் காரணம் இந்த வீடன் தான் சொல்லி ஒரு விஷ வேலை எடுத்து அவன் மேல வீசினான். இப்படி ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் முன்னையே கும்பகர்ணன் எம்பெருமான் இடத்துல வரம் கேட்டிருக்கிறான். இந்த விபீஷணனை காப்பாற்றணும்னு சுக்ரீவன் போய் அவனுக்கு முன்னாடி நிற்கிறார். சுக்ரீவனை காப்பாற்றணும்னு அனுமன் அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அனுமனை காப்பாற்றணும்னு சொல்லி லக்ஷ்மணன் போய் அந்த வேலை வாங்கிக்கிறார் நெஞ்சில. ஒன்றும் பெருசா யாரும் கவலைப்படல. வீட்லயே டாக்டர் இருக்கிற மாதிரி மருந்து மலைதான் இருக்குதை எடுத்துட்டு வந்து காட்டினாங்க. மீண்டும் இளைய பெருமாள் எந்திரிச்சிட்டார். இப்ப போருடைய உச்சகட்டம். ராமச்சந்திரமூர்த்தியும் ராவணனும் எதிரெதிராக சந்திக்கிறாங்க. எம்பெருமான் ஒரு அர்த்த சந்திர பானத்தை எடுத்து அயன் படையையும்
படையையும் சக்கரப்படையையும் சேர்த்து அனுப்பினார். அந்த வானமானது போய் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் விளப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடு உலகனைத்தும் செருக்கிறந்த புயவழியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம்போயிற்று ராகவன் தன் புனிதவாளி. மாண்டு கிடக்கக்கூடிய ராவணனை பார்த்து கதறி அழுகிறார் விபீஷண ஆழ்வார். அண்ணா, அந்த பாவி சூர்ப்பனகை உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னு சொல்லுவாங்களே, அப்படி கூட பிறந்தே உன்னை கொன்று விட்டாலே, கொல்லாத மைத்தனனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்த பல்லாலே இதழடக்கும் கொடிய பாவி நெடும்பார பழி தீர்த்தாலே. அந்த பாவி சூர்ப்பனகை உன்ற மனசுக்குள்ள இப்படி சீதையை பத்தின தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தலினா இன்னைக்கு அரக்கர் குலமே அழிஞ்சிருக்காதே. அன்னைக்கு இந்த சூர்ப்பனகையினுடைய மூக்கை அறுத்த லக்ஷ்மண சிவனேன்னு நாக்கை எடுத்திருந்தான்னா இப்ப ஏற்பட்ட பேரழிவு வந்திருக்காதே. இப்ப மண்டோதரி கதறி அழுகிறாங்க. வெள்ளருக்கஞ்சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியால் மனச்சிறையில் கரந்தகாதில் உள்ளிருக்கும் எனக்கருதி உடற்புகுந்து தடவிற்றோ ஒருவன் வாழி. கதறி அழுத அந்த பதிவிரதா தேவியான மண்டோதரியும் அவங்களுடைய உயிரை விட்டாங்க. எல்லாரும் அங்க சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அனுமனை மட்டும் காணோம். அவர் வேக வேகமா அசோகவனத்துக்கு ஓடுறார். ஏழை சோபனம் ஏந்தலை சோபனம் வாளி சோபனம் மங்கள சோபனம்னு சொல்லி அம்மா ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு இந்த அரக்கர்களை எல்லாம் ஜெயிச்சாச்சுன்னு ஓடி போய் சொல்றார். உற்சாக மிகுதியால அம்மா இந்த நாய்முகம் நரிமுகம் கொண்ட இந்த அரக்கிகளை எல்லாம் இப்பவே அடிச்சு துவைக்கட்டுமான்னு கேட்கிறார். இத்தனை நாளும் ஏராளமான கொடுமைகளை செய்த அரக்கிகள் இடத்துல கருணை காட்டி பிராட்டி சொன்னாங்க, ஆஞ்சநேயா நம்மகிட்டையே சாப்பிட்டு நமக்கே துரோகம் செய்த கூனியை விடவா இவங்கெல்லாம் கொடியவங்க, நீ அவர்களையெல்லாம் மறந்து மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. போர்க்களத்தில் ராவணன் இறந்த உடனே ராஜ்யம்ங்கிறது அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு எம்பெருமான் உடனடியாக லக்ஷ்மணனை அழைச்சு, லக்ஷ்மணனா இந்த விபீஷணனுக்கு உடனடியாக பட்டாபிஷேகம் செய்யன்னு சொல்றார். லங்காபுரிக்கு அரசனான விபீஷண ஆழ்வான் எம்பெருமானை பணிந்து வணங்கினா உடனடியாக பிராட்டியை சீரோடு கொணர்கன்னு எம்பெருமான் சொன்னார். சிறப்பாக அழைச்சிட்டு வாங்கன்னு எம்பெருமான் சொன்னதை சீதைக்கு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வர சொல்றான் எம்பெருமான்ங்கிறத புரிஞ்சுட்டு பிராட்டி இடத்துல போய் நீங்க ஒப்பனை செய்துட்டு வரணும்னு சொன்னார். 10 மாதங்களா நான் எந்த தவக்கோலத்தில் இருந்தனோ அதைத்தான் எம்பெருமான் பார்க்கணும், நான் அப்படித்தான் வருவன்னு பிராட்டி சொன்னபோது இல்ல இது ராமனுடைய கட்டளை, நீங்க அலங்காரம் பண்ணி கொண்டு வர வேணும்னு சொல்ல தேவ மாதர்கள் எல்லாம் சேர்ந்து பிராட்டியை சர்வாலங்கார பூஷிதியாக அலங்காரம் செய்து கூட்டிட்டு வர்றாங்க. 1 வருடம் கழிச்சு நான் எம்பெருமானை பார்க்க போறேனேங்கிற ஆவலோடு வர்றாங்க பிராட்டி. எம்பெருமான் எதிரில் வர்றார். பச்சை வண்ணமும் பவள வாயும் கைச்சிலையும் ஏந்தி நிற்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. எம்பெருமான் தன்னுடைய பார்வையால தேவிக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினா, தேவி அடுத்தது ஒரு பெரிய நாடகத்தை நடத்த இருக்கிறேன், நீ தயாராயிக்கன்னு சொல்லி தற்பிரிந்து அருள்புரி தர்மபோலியை அற்பின்ன தலைவனும் அமைய நோக்கினான். ஏ தேவி, நீ இத்தனை மாதம் அரக்கர்கள் மத்தியில் இருந்திருக்கிற, என்ன உணவு சாப்பிட்ட எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது, அதனால நீ அக்னி பிரவேசம் செய்து உன்னுடைய கற்பினுடைய வலிமையை எனக்கு நிரூபிக்க வேணும்னு எம்பெருமான் சொல்றான். யாருக்காக இத்தனை நாளும் உண்ணாமலும் உறங்காமலும் தவம் செய்தாலோ பிராட்டி, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் அந்த ராமனுடைய திருமுகத்தையே நினைச்சு இத்தனை நாளும் இந்த அரக்கர்கள் கொடுத்த தொல்லையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தாலோ அந்த பிராட்டிக்கு இப்படி ஒரு சோதனை வந்தது. துடித்து போனாள். திரும்பி பார்க்கிறா லக்ஷ்மணனை. லக்ஷ்மணா, நீ அக்னியை வளர்த்து கொடுன்னு சொல்றார். என்ன நடக்குதுன்னு புரியாம லக்ஷ்மணனும் அக்னியை வளர்த்துனா இப்ப பிராட்டி அக்னி பகவானை வேண்டா. மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேனின் சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வா. ஏ அக்னி பகவானே, நான் உடலாலோ மனதாலோ வாக்காலோ கற்பு நெறி தவறி இருந்தால் நீ என்னை சுட்டு பொசுக்குன்னு உள்ள குதிச்சாங்க பிராட்டி. அடுத்த நிமிஷம் அக்னி பகவான் பதறிட்டு ராமனை வணங்குறார். பெருமானே, சீதையினுடைய கற்புத்தியானது என்னை சுட்டு விட்டது, உன்னுடைய தேவி புனிதமானவள்னு அக்னி பகவானே சாட்சி சொல்றார். ஒரு வழியாக அக்னி பிரவேசம்ங்கிறது முடிஞ்சது. இப்பேற்பட்ட பிராட்டியை ராமன் சோதிச்சது சரியானு நமக்கு தோணும். இதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தூய உள்ளம் படைத்தவனான லக்ஷ்மணனை மனம் நோகும்படி பிராட்டி பேசியது. இன்னொன்று, பிராட்டிக்கே தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய குறையா இருக்குது. இத்தனை நாள் அரக்கர்கள் மத்தியில் இருந்த இந்த சீதை கற்போடு இருந்திருப்பாளான்னு யாராவது ஒருத்தர் பேசினா நான் எப்படி நிரூபிப்புன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டு இருந்தாங்க. இது இப்படியே விட்டோம்னா பிராட்டிக்கு இதுவே பெரிய மனநோயாக மாறிவிடும். அதனால பழியை தன்மேல ஏத்துட்டு பிராட்டியை தூய்மையானவள் என்று உலகுக்கே பறைசாற்றினான் எம்பெருமான். இப்பதான் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஞாபகம் வந்தது. ஆகா, இன்றையோடு 14 வருடம் முடிய போகுது. இனி பரதன் ஒரு நிமிடம் கூட உயிரோடு இருக்க மாட்டான். ஆஞ்சநேயா வேகமாக புறப்பட வேணும். விபீஷணா, அந்த புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றார். அந்த நேரத்தில் பிதிர்லோகத்திலிருந்து தசரதன் வந்தா. எம்பெருமானை வாழ்த்தினா. ராமா, நான் எந்தெந்த தேவர்களை எல்லாம் வணங்குவனோ இப்ப அவங்கெல்லாம் என்னை வணங்குறாங்க, இதெல்லாம் உன்னை பெற்றதுனால நான் பெற்ற பேருன்னு சொன்னான். இப்ப சொல்றான் தசரதன், ராமா உனக்கு ஏதாவது 2 வரம் வேணும்னா கேளுங்கிறான்.
ஏற்கனவே 2 வரம் கொடுத்து இவன் பட்டபாடு போதாதுன்னு புதுசா 2 வரம் வேணும்னா கேளுன்னா, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பையும் ஆம்பரம் தருகன்னு கேட்டான். அப்பா, முன்னாடி நீங்க கோபப்பட்டு கைகேயி என்னுடைய மனைவியும் அல்ல, இந்த பரதன் என்னுடைய மகனும் அல்லன்னு சொன்னீங்களே, அவங்க 2 பேர்த்தையும் நீங்க ஏத்துக்கணும்னு எம்பெருமான் கேட்க, அப்படியே ஆகட்டும்னு தசரதன் மகிழ்ந்து வரம் கொடுத்தான். தேவர்களெல்லாம் வந்து எம்பெருமானை போற்றி வணங்கி ஏதாவது வரம் வேணும்னா கேளு ராமான்னாங்க. இந்த யுத்தத்திலே மாண்ட வானரங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற வேணும்னு எம்பெருமான் வேண்டினா, அப்படியே ஆகட்டும்னு எல்லா வானரங்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யறாங்க. இப்ப புஷ்பக விமானம் தயாராயிடுச்சு. எல்லாருமா ஏறி அதுல புறப்பட்டு அயோத்தியை நோக்கி பயணப்படுறாங்க. வழியில பரத்வாஜரனுடைய ஆசிரமம், கீழே பரத்வாஜர் நின்று ராமா இங்க வந்து உணவருந்திட்டு போன்னு சொல்றார். அன்போடு அழைக்கிறார். முனிவருடைய வாக்கை தட்ட முடியாம எம்பெருமான் அங்கே இறங்கினா, அனுமனை அழைத்து நீ வேகமாக போய் பரதன் இடத்துல இந்த கணையாளியை கொடு, நான் பின்னாடியே வந்து சேர்ந்துறங்கிறான் எம்பெருமான். வேக வேகமாக ஆஞ்சநேயர் அங்க போறார். அதுக்குள்ள நந்தி கிராமத்துல பெரிய அக்னி குண்டத்தை வளர்த்தி அதை சுற்றி வலம் வந்துட்டு இருக்கிறான் பரதன். என்னுடைய அண்ணன் வர்றதாக சொன்ன நேரம் கடந்துருச்சு, இனிமேல் நான் இந்த உயிரை வச்சிட்டு இருக்க மாட்டேன், இப்பவே அக்னியிலே விழுந்து உயிரை விட போகிறேன்னா எல்லாரும் கதறாங்க. அந்த சமயத்துல இந்த பரதனை வளர்த்த தாயாக இருக்கிற கோசலை வந்து தடுக்கிறாங்க. மகனே பரதா, கோடி ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராக முடியாது. அயோத்தியனுடைய ராஜ்யத்தை உன் பொறுப்புல விட்டுட்டு போயிருக்கிறான் ஸ்ரீராமன். நீ அப்படி பொறுப்பு இல்லாம இப்படி செய்ய முடியுமா? இந்த ராஜ்யத்தை யாராவது ஒருத்தர்கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிட்டு தான் நீ இந்த முடிவுக்கு வரணும்னு சொன்னாங்க. உடனே பரதன் சத்ருக்கடனை கூப்பிடுறான். தம்பி இங்க வா, இந்த ராஜ்யத்தை நீ ஏற்றுக்க, நான் உயிர் விட போறேன்னா. இது நாள் வரைக்கும் அமைதியா இருந்த சத்ருக்கடன் இப்ப பேசுறான். ஒரு தம்பி எங்க அண்ணன் காட்டுக்கு போறார், நான் கூட போறேன்னு போயிட்டான். இன்னொரு தம்பி அண்ணன் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு போறான். நான் மட்டும் இந்த ராஜ்யத்தை வச்சு ஆளுவனா? அவ்வளவு பெரிய சிறப்புடையதா இந்த ராஜ்யம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ங்கிறான். காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி, போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நானாது யானாம் இவ்வரசால்வேன் என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஆஞ்சநேயர் பறந்து வந்தார். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன்னு சொல்லி அடியேன் ராமதூதன் அனுமன் அறிமுகப்படுத்திட்டு நடந்த விவரங்களையெல்லாம் சொல்றார். பின்னாடியே எம்பெருமானும் வந்து சேர்ந்தான். எல்லாரும் ஆனந்தப்பட்டு இதுவரைக்கும் நந்தி கிராமத்தில் இருந்தவர்கள் 14 ஆண்டுகள் கழிச்சு அயோத்திக்கு புறப்படுறாங்க. பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்குது. எந்த வசிஷ்டருடைய முன்னிலையில 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் நடக்கிறதாக இருந்ததோ அதே வசிஷ்டர் கையாலே எம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது நடக்குது. இந்த பாரத தேசத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாவற்றினாலையும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அபிஷேகம் செய்து வைத்து மணிமகுடத்தை சூட்டுகிறார் வசிஷ்டர். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண் கொடைகவிற்க இருவரும் கவரி பற்ற விரிசொரி குழலியொங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு எம்பெருமானுடைய பட்டாபிஷேக கோலத்தை காட்டுகிறார் கம்பநாட்டாழ்வார். அந்த ஸ்ரீராமச்சந்திரன் ராஜா ராமனாக இருந்து தர்ம பரிபாலனம் பண்ணி ராமராஜ்யத்தை நடத்துகிறான். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்னு சொல்லி நமது சகலவிதமான பாவங்களையும் போக்கி பெரும் புண்ணியத்தை சேர்க்கவல்ல இந்த ராம காதையை இத்தனை நாளும் நம்ம பக்தியோடு சிந்திச்சிருக்கிறோம். ஆடி மாதத்துக்கு ராமாயண மாதம்னே பேரு. 30 நாட்களும் பக்தியோடு இந்த ராமாயணம் கேட்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா சிறப்புகளையும் எம்பெருமான் தர வேண்டும். இந்த நல்ல வரலட்சுமி விரத நாளிலே ராம பட்டாபிஷேகத்தை சிந்தித்திருக்கக்கூடிய நமது எல்லா விருப்பங்களையும் எம்பெருமான் ஆராய்ந்து அருள வேணும்னு சொல்லி இந்த ராமாயணத்தை பக்தியோடு நாம சிந்திச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க. இதைத்தான் நூற்பயன்னு சொல்றது. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாகும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வழி கோருவார்க்கே. மங்களம் கோசலேந்திராய மனநீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.